பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் பிளாஸ்டிக் கழிவுகளால் கடலில் ஏற்பட்டு வரும் அழிவு குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கண்காட்சி சென்னையில் நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகின் நவீன வரவுகளில் மனித இனத்திற்கு பெரிய தீங்கை விளைவிக்கக்கூடிய ஒன்று பிளாஸ்டிக். எந்த வகையிலும் அழிக்கவே முடியாத பிளாஸ்டிக் மனிதனின் அன்றாட பயன்பாட்டில் இருந்து பிரிக்கவே முடியாத ஒன்றாகிவிட்டது. பிளாஸ்டிக் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கும் எத்தனையோ விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. பெரும்பாலான பிளாஸ்டிக் கழிவுகள் இறுதியில் சென்று சேரும் இடம் கடல். இதனால் தற்போது கடல் அதிகளவில் மாசடைந்து கடல் வளம் அழிந்து கொண்டிருக்கிறது. இதை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் இந்த கண்காட்சி நடைபெற்று வருகிறது. சாங் ஆஃப் தி சீ எனும் பெயரில் இந்த கண்காட்சி ஒரு மாதம் நடைபெறுகிறது. பயன்படுத்திய பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இது போன்ற கண்காட்சிகள் நிறைய நடைபெற வேண்டிய தேவை உள்ளது என்கிறார் வேல்குமார். ரீசைக்கிள்டு ஐட்டம்ஸ்ன்றது தான் அவங்களோட பேஸ் கான்செப்ட். ரீசைக்கிள்டு ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சிடிஸ், பழைய நம்ம பார்க்குற படங்கள் பார்க்குற பழைய சிடிகளும், அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் பேப்பர்களும், அதுக்கப்புறம் இந்த உடஞ்சி போன கேசட்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் ரிலேட்டட் ஐட்டம்ஸ். பிளாஸ்டிக் பயன்பாட்டால் மனிதர்களை விட கடல்வாழ் உயிரினங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதை இந்த கண்காட்சி மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. All the works are really very beautiful. CDs வச்சு எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா கொஞ்சம் ட்ரை பண்ணி இருக்கிறதுனால எல்லாம் புதுசாவும் இருக்கு, பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு மாற்று வழியை விரைவில் அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ள நாம் தற்போது அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வையாவது பெற வேண்டும். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பிளாஸ்டிக் பயன்பாடு என்பது குறைக்க முடியாத ஒன்று. ஆனா முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை பயன்படுத்த தடுக்க முடியும். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற உயிரினங்களை பாதுகாக்க முடியும் என்பதே நம் அனைவரின் கோரிக்கையா இருக்கு. ஒளிப்பதிவாளர் கருணாகரனுடன் நித்யா, நியூஸ் 18 தமிழ்நாடு. பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் தீமைகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்த்தோம். தொடர்ந்து அழிந்து வரும் தெருக்கூத்து கலையை ஆர்வமுடன் செய்யும் கலைஞர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அரசு